உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரத்னவேலையா பொண்ணு வள்ளிக்கு அந்த பொறுக்கி போய் ரஞ்சித்த போய் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்கடி. இது நியாயமா? என்னங்க சொல்றீங்க? ஆமாண்டி. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. ஐயோ, வேலா, டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் எதுக்கு ஐயா அப்படி பண்ணாரு? அந்த பொண்ணு வள்ளி இருக்கு, சொக்க தங்கம்டா, மகா லட்சுமிடா. அது அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை போய் ஒரு பொறுக்கி பயலுக்கு தாரவாத்து கொடுக்க எப்படி நம்ம ஐயாக்கு இந்த மாதிரி மனசு வந்துச்சு? அப்பா எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்ப்பா. போய் படுங்க. டேய் நான் உன் மேலதான்டா கோபத்துல இருக்கிறேன். உனக்கு தெரியாத இந்த பையனை பத்தி? நீ எப்படி அந்த நிச்சயத்தை நடக்க விட்ட? பாவண்டா அந்த பொண்ணு வள்ளி. அந்த பொண்ணை எல்லாருமா சேர்ந்து ஒரு பாவி கையில புடிச்சு கொடுத்துட்டீங்களாடா. டேய் நீ மாடா அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த? அப்பா நாங்க போகும்போது எல்லாமே முடிஞ்சு போச்சுப்பா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அண்ணனும் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு தான் நினைச்சது. ஆனா அதுக்குள்ள தட்டை மாத்திட்டாங்கப்பா. தட்டு மாத்திர என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா? வேலை இப்ப மட்டும் நீ வள்ளிய காப்பாத்தலன்னு வையேன், அப்புறம் உன்னை நான் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிச்சு வச்சதே வேஸ்டா போயிருண்டா. ஏங்க வாய மூடுங்க. எதையாவது உளறிக்கிட்டு என்னத்த போய் சொல்லிக்கிட்டு வாய்க்கு பத்தாத பேச்செல்லாம் பேசிக்கிட்டு சும்மா வாய மூடிக்கிட்டு வாங்க. அதெல்லாம் என்ன உளறறேன்? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லையா அவர் ஏதாவது? அப்பா இப்ப என்ன சொன்னீங்க? அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சதே வேஸ்ட் தான் சொன்னீங்க. இல்ல அப்படி சொல்லல. அது இல்ல, அந்த பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்தலன்னா நீ அந்த வீட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது வேஸ்ட்னு தான் நான் சொன்னேன். அப்படியே சொன்னாரு? ஆமாய்யா அப்படிதான் சொன்னாரு. இல்லப்பா நீங்க வேற மாதிரி என்னவோ சொன்னீங்க. அண்ணே இருண்ணே, சும்மா தேவையில்லாத ஆராய்ச்சி பண்ணாதடா. டேய் முதல்ல வள்ளிய காப்பாத்துற வழிய பாடுறா. டேய் நான் இந்த குடும்பத்துக்கு உண்மையா இருக்கேன்னு சொல்லிக்கிறதெல்லாம் எல்லாம் வேஸ்டா போயிடும் பாத்துக்க. என்னங்க லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன? நான் ஒண்ணுமே தப்பா பேசலையாடி. அண்ணே அப்பா குடிச்சிட்டு சொன்னா கூட அவரு சொல்றது முழுக்க முழுக்க சரிதானே. நீ மட்டும் நம்ம வள்ளிய அந்த ரஞ்சித் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்தலன்னு வை, நீ ஐயாவுக்கு விசுவாசமா இருக்கேன்னு சொல்றது எல்லாம் உண்மையே இல்லாம போயிடும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.